Hi Static Engineers, I am Udaya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா why do pressure vessel fail? ப்ரெஷர் வெசல் எப்படி ஃபெயில் ஆகுது, ஏன் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம கண்டினியூஸாக ஏஎஸ்எம்இயோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், ஏஎஸ்எம்இ எதுக்காக வந்துச்சுன்னு பார்க்கலாம், ஏஎஸ்எம்இனா என்னென்னு பார்க்கலாம். ப்ரெஷர் வெசல் எப்படி ஃபெயில் ஆகும்? தேர் ஆர் டூ மெயின் கேட்டகரி. ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோஷனால ஃபெயில் ஆகும், இன்னொன்று வந்து லீக்கேஜ்னால ஃபெயில் ஆகும். எக்ஸ்ப்ளோஷன் இங்கே உங்களுக்கு நான் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸாக்டாக இது எக்ஸ்ப்ளோஷன் சொல்ல முடியாது. அண்ட் another thing is leakage. லீக்கேஜ் வந்து எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகாது. இன்கேஸ் ஏதாவது வெல்ட் ஜாயின்ஸ் லீக்கேஜ், இல்லைனா ஃபார்ம் பண்ண அந்த ஸ்டெயின்னால வர லீக்கேஜ், இல்லைனா ஏதாவது நாசில்ஸ்ல வர லீக்கேஜ், அந்த மாதிரி பட்ட லீக்கேஜஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன், இந்த ரெண்டுனால தான் ப்ரெஷர் வெசல்ஸ் ஃபெயில் ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் வெசல் ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் வெசல்னா ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் கிடையாது. அதுக்குள்ள ஒரு லாட் அண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி. என்னென்ன எனர்ஜின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இன்கேஸ் நீங்கள் இந்த வெசலை கரெக்டாக டிசைன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பாம் மாதிரி. எப்போ வேணால் இது எக்ஸ்ப்ளோட் ஆகலாம், எக்ஸ்ப்ளோட் ஆகும், இம்ப்ளோட் ஆகும். ஒரு ஹை எனர்ஜி மீடியமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு டிவைஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாமே ஒரு வெசலை. ஏன் நார்மலான ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து ஏஎஸ்எம்இ கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், பண்ணுறது கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் ஃபார்முலாஸ் கிடையாது. அதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஜினியரிங் ஃபார்முலாஸ் வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணாது. ஹூப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா PD/2T, இன்னும் ஒரு ஹூப் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் எ நார்மல் அகாடமிக் ஃபார்முலா. இது வந்து ஒரு எல்லா ஃபெயிலியர்ஸையுமே இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணாது, எல்லா ஃபெயிலியர்ஸுமே இது வந்து அனலைஸ் பண்ணாது. ஸோ நம்ம வந்து ஏஎஸ்எம்இ கோடை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் வெசலை வந்து டிசைன் பண்ண முடியும். இது வந்து ஒரு நார்மல் மெக்கானிக்கல் இன்ஜினியரால் இந்த வேலையை பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது சொல்ல போனால். அண்ட் வாட் இஸ் ஏஎஸ்எம்இ? ஏஎஸ்எம்இன்னு சொல்லிட்டு இருக்குமே, ஏஎஸ்எம்இனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். அப்ரிவேஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். ஒரு சொசைட்டி, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாமே அந்த சொசைட்டிக்குள்ளே இருக்காங்க. அப்படின்னா அதில் வந்து ஒரு நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருக்கும், நிறைய ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருப்பாங்க உள்ள. ஏஎஸ்எம்இ ஒரு பக்காவான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர்ஸுக்கு. ஏன்னா இதில் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஃப்ரம் குவாலிட்டி இன்ஜினியர்ஸ் டு டிசைன் இன்ஜினியர்ஸ் டு டிராஃப்டிங் இன்ஜினியர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா இன்ஜினியர்ஸுமே ஒரு ப்ரெஷர் வெசல் தயாரித்து ட்ரா பண்ணி அதை வந்து ஷிப் பண்ணுற வரைக்கும் என்னென்ன இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களோ மொத்த இன்ஜினியர்ஸுமே இதுக்குள்ளே இருப்பாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன்லேருந்து இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தங்க அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் நம்ம இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 years ஒரு வாட்டி உங்களுக்கு ரிவைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ரிவைஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் கோட் எடிஷன் சொல்லிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கு கோட் எடிஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2023 கோட் எடிஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த இயர்லேருந்து 2025 கோட் எடிஷன் மேண்டேட்டரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு நீங்கள் வெசல் பண்ண போறீங்கன்னா யூ ஹாவ் டு யூஸ் 2025 ஏஎஸ்எம்இ. செக்ஷன் 8 இருக்கலாம், செக்ஷன் 1 இருக்கலாம், அது என்ன செக்ஷனாக வேணா இருக்கலாம். ஏஎஸ்எம்இ எதுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக எழுதியிருக்கேன், ஹிஸ்ட்ரி ரிட்டன் இன் பிளட்னு சொல்லி. அது ஆக்சுவலாக ட்ராமாட்டிக்காக இருந்தாலும் அது வந்து உண்மைதான். ஏர்லி 90s வந்து there are thousands of boiler blast நடந்துச்சு. பாய்லர்ஸ் தான் அந்த காலத்துலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும், ப்ரெஷர் வெசல்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாய்லர்ஸ் தான் வந்து ஒரு ப்ரெஷர் வெசல்ஸோட ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் தான் இந்த பாய்லர் கோட் எல்லாமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம்இ 1 தான் வந்துச்சு. இட் இஸ் ஃபார் பவர் பாய்லர்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்குது. திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்கும்போது எதனால அந்த பிளாஸ்ட் நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பாய்லர் எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சுது, இன்கேஸ் ஷெல்லில் ஏதாவது பிரச்சனையா, நாசில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை அது வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அதை வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ 1905ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடந்துச்சு, இந்த க்ரூவர் ஷூ ஃபேக்டரி. நான் இங்கே பிக்சர் போட்டிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் 400+ பீப்புள்ஸ் அங்கே உள்ள இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. இந்த க்ரூவர் ஷூ ஃபேக்டரின்னு சொல்லி நீங்கள் விக்கிபீடியாவில் போய் தேடினீங்கன்னாவே உங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்த விக்கிபீடியா பேஜ் இருக்கும். அதில் உள்ள என்னென்ன டீட்டெயில், எப்போ இது வந்து நடந்துச்சு, எத்தனை பேர் உள்ள இருந்தாங்க, எதனால இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு விக்கிபீடியாலே கிடைக்கும். நீங்க இந்த க்ரூவர் ஷூ ஃபேக்டரின்னு வேணா சர்ச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்தாங்க, ஓகே இது வந்து இப்படி கண்டினியூ ஆகக்கூடாது, இது வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை ஃபார்ம் பண்ணி, ஒரு பாய்லர்னா எப்படி இருக்கணும், அந்த பாய்லர் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதை வந்து அடுத்த என்னென்ன பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. அதுதான் நம்ம ஏஎஸ்எம்இ.
இந்த ஏஎஸ்எம்இ கோடு எப்போ உங்களுக்கு உருவாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1915 தான் இந்த ஏஎஸ்எம்இ கோடுங்கிற மாதிரி, அதாச்சும் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கோடுங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் ஆச்சு. பட் இந்த இனிஷியேட்டிவ் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இந்த டிசாஸ்டர் நடந்தது வந்து 1905 சொல்லியிருந்தேன். இதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் 1907ல இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. கமிட்டி வந்து அப்பவே ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் எடுத்திருக்கு இந்த ஏஎஸ்எம்ஏ பப்ளிஷ் பண்றதுக்காக. ஓகே, இப்போ ஏஎஸ்எம்ஏ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஏஎஸ்எம்ஏ வந்து என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுது? இப்போ நான் ஒரு வெசல் வந்து பிளாஸ்ட் ஆறனால என்ன பிளாஸ்ட் ஆகுது, எதுக்காக பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரியாமல் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ஏஎஸ்எம்இ என்ன அதுக்கு வந்து ஒரு ரெக்டிஃபிகேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசைன், மெட்டீரியல், ஃபேப்ரிகேஷன், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங், இது எல்லாத்தையுமே அந்த ஏஎஸ்எம்இக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த டிசைன், ஃபேப்ரிகேஷன், மெட்டீரியல், இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங் இதெல்லாம் பண்றதுனால நம்ம எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். ஒரு வெசல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எதனால ஃபெயில் ஆகுதுங்கிறத நம்ம இந்த ஸ்டெப்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். வித்தவுட் ஏஎஸ்எம்இ, இப்போ ஏஎஸ்எம்இயே இல்லப்பா, ஏஎஸ்எம்இ இல்லாம நான் ஒரு வெசல் பண்றேன், அதுல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கும்னா, சேஃப்டிக்கு ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. ஒரு வெசல் கிளியர் ஆகலாம், இன்னொரு வெசல் ஃபெயில் ஆகலாம், அண்ட் அந்த ஃபெயிலியருக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இருக்காது. எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சு, எதனால ஃபெயில் ஆச்சுது, எப்படி ஃபெயில் ஆச்சுது, இன்கேஸ் ஓவர் ப்ரெஷர் பண்ணாங்களா, இல்ல வந்து அந்த சேஃப்டி ரிலீஃப் வால்வ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகாம போயிடுச்சா, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இருக்காது. இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் கூட, எப்போ பிளாஸ்ட் ஆகும்னு சொல்லி தெரியாது. இன்கேஸ் இந்த வெசல்ல ஒரு லீத்தல் ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லீத்தல்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு ஹியூமனுக்கு டேஞ்சரஸான லிக்விட் உள்ள இருக்கோ, லிக்விடோ கேஸோ சம்திங் உள்ள இருக்குதுன்னா, அது வந்து ஒரு ஒரு பிளாஸ்ட் ஆகுதுன்னா அந்த இடத்த பத்தி யோசிச்சு பாருங்க, அந்த இடத்தோட சரௌண்டிங்கை பத்தி யோசிச்சு பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ப்ரெஷர் வெசல் இஸ் ஏ ஆக்டிவ் பாம். அது எப்போ வெடிக்கும்னு சொல்லி இன்கேஸ் தப்பா டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா எப்போ வெடிக்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர்ஸ் எதுக்கு வந்து ஏஎஸ்எம்இ டிமாண்ட் பண்றாங்க? இப்போ சில இன்ஸ்பெக்டர்லாம் வந்து ஏஎஸ்எம்இ படி இருக்கா, ஏஎஸ்எம்இ படி டிராயிங் இருக்கா, ஏஎஸ்எம்இ படி கால்குலேஷன்ஸ் இருக்கா, இல்ல ஏஎஸ்எம்இ படி தான் மேனுஃபேக்சர் பண்றீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஏஎஸ்எம்இ படி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இன்ஸ்பெக்டர் வந்து அதை டிமாண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, there will be high traceability. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் வெசல் ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்கேஸ் அது மெட்டீரியல்ல இஷ்யூவா இருந்துச்சுன்னா, அந்த அந்த வெசல் வந்து எந்த மெட்டீரியல்ல பண்ணியிருக்காங்க, மெட்டீரியலோட ஹீட் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன், அடுத்தடுத்த வீடியோஸ் சொல்றேன். ஹீட் நம்பர்ஸ் சொல்லி சொல்லுவோம், பேட்ச் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பேட்ச் நம்பர், ஹீட் நம்பர் எல்லாமே ட்ரேசபிளா இருக்கும். எல்லாத்துக்குமே பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போவோம். அண்ட் லயபிலிட்டி, லயபிலிட்டி எப்படி சொல்லலாம்னா, இப்போ இது வந்து ஒரு மேனுஃபேக்சரரோட ப்ராமிஸ் மாதிரி. நான் வந்து ஏஎஸ்எம்இ ஆத்தரைஸ்டான ஃபேப்ரிகேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒருத்தங்களுக்கு நான் ஒரு வெசல் சப்ளை பண்றேன்னா, நான் அதுக்கு கேரண்டி பண்றேன், நான் வந்து ஏஎஸ்எம்இ படி தான் பண்ணியிருக்கேன், என்னென்ன செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கேரண்டியை நான் உங்களுக்கு செல் பண்றேன். ஸோ இன்ஸ்பெக்டர்ஸ் அதை தான் லைக் பண்ணுவாங்க. எங்கெங்க ஏஎஸ்எம்இ மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரியா இருக்கட்டும், பவர் பிளான்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் பிளான்ஸாக இருக்கட்டும், நான் இதில் நிறைய லிஸ்ட் பண்ண முடியலை. பட் ஃபார்மசிட்டிக்கலாக இருக்கட்டும், பெயிண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை பேப்பர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்மளோட ப்ரெஷர் வெசல்ஸ் தேவைப்படும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் உங்களை கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இட்ஸ் எ வெரி ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் வந்து இது ஒரு ஏஎஸ்எம்இங்கிறது ஒரு என்ன, இது ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி, இதில் நான் வந்து எப்படி கரியர் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம், நினைச்சுக்கலாம். நோ, இட்ஸ் வெரி ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. நம்ம இந்த ஏஎஸ்எம்இயோட அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஓகே, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஏஎஸ்எம்இ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 டிவிஷன் 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல, இந்த சேனல்ஸ்ல வர மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நம்ம வந்து ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 டிவிஷன் 1 தான் நம்ம வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ செக்ஷன் 8 டிவிஷன் 1 போதும். அது தெரிஞ்சுட்டாவே உங்களுக்கு வந்து அடுத்த ஏஎஸ்எம்இ செக்ஷன்ஸாக இருக்கட்டும், அடுத்த ஏஎஸ்எம்இ டிவிஷன்ஸாக இருக்கட்டும், உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்எம்இ என்ன கவர் ஆகும், அதாச்சும் ஏஎஸ்எம்இக்குள்ள என்னென்ன கவர் ஆகும், என்னென்ன கவர் ஆகாது. ஓகே, ஐ எம் க்ளோசிங் த வீடியோ. பாய்.